அதனாலதான் வருஷா வருஷம் அதை ரெனியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் இந்த வயசுல உனக்கு அப்படியாப்பட்ட சபலம் கூடாது. நீ சொல்றியா? எனக்கு வீட்டோட தாண்டா சபலம். உனக்கு வெளியே என்னாச்சு? அவளை பார்த்தா ரேசு குத்துற மாதிரி இல்ல? உள்ள பேசு, பின்னால ஜாக்கி வருவான். என்ன கக்குற? ஆபீஸ் முடிஞ்சு திரும்பி வரும்போது புகாரிக்கு போய் ஒரு பிளேட் சிக்கன் 65 வாங்கிட்டு வாங்க. ஓகே. ஹாட்டா இருக்கும். ஸ்டவ்வோட கொண்டு வரேன். இங்க பாருங்க, சிக்கன் வாங்க பஸ்ல போகாதீங்க, டாக்ஸில போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே? ஓகே. பை பை. பை பை. சிக்கன் 65க்கு டாக்ஸியா? பெரிய ஆளாச்சே. எங்க வேலை செய்யறா? கைலாச சிட்பட் கம்பெனில கேன்வாசர். கேன்சரா? அது வியாதி, இது தொழில். சரி, இவளுக்கு மாசம்? அவளுக்கும் 10 மாசம் தான். அதுலயே இரணி சம்பளம் என்னடா? 700. அப்ப அவன் பையனுக்கு? அவன் ரொம்ப உயரமான இடத்துல வேலை செய்யறானா. என்ன 7 அடுக்கு மாடியில வேலை செய்யறேன்னு சொல்லி ஏறி ஏறி வெள்ள அடிக்கிறிய? இதுவும் ஒரு பொழப்பா? அறிவு கட்ட முண்டம். வெள்ள அடிக்கிறோம் ஒருத்தனை தவிர வேற எவன்டா இவ்வளவு உயரமான இடத்துல வேலை செய்யறான்? இதுல இருந்து புரிஞ்சுக்க, வாழ்க்கையில நான் எவ்வளவு ஒசந்துட்டேன்னு. எச்சல கூட தான் காத்தடிச்சா எலக்ட்ரிக் போஸ்ட்ல மாட்டிக்குது. என்ன எச்சலைங்கிறியா? பொண்ணு புடுவார் ராஸ்கல். ஒருத்த மேல இருந்தா கீழே இருக்கிறவனுக்கு பிடிக்காத. கழுத கழுத ஏனிய போடு. கழுத இறங்க, மெல்ல மெல்ல. ஏனிய போடுறா, ஆடுறா. உன்னை ஆட வச்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஏண்டா ஏன் உப்ப தின்னுட்டு என்னையே ஆட்டி வைக்கணும்னு ஆசையா? கீழே இறங்கி வந்தேன்னா தெரியும். ஜாக்கிரதை. என்ன பண்ணுவ? வந்து 2 அடி என்ன அடிப்ப, அவ்வளவுதானே. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடா செய்வேன்? என்ன செய்வேங்க? என்னடா செய்வேனா? ஏனிய விட்டுட்டு போய் நீ பாக்குற உயர்ந்த உத்தியோகத்தை அக்கா கிட்ட போய் சொல்லிடுவேன். அக்கா கிட்ட போய் சொல்லாதடா, ஆபத்துடா. உனக்கு வேண்டிய மாமூல வேணா கொடுத்துறேன்டா, மன்னிச்சுக்கடா. பா பா பா. வர்றேன் வர்றேன் வர்றேன். இந்தா டேய், காசை வாங்கி இருக்கிறேன், காட்டி கொடுத்துறாதடா. உனக்கு புண்ணியமா இருக்கட்டும். அந்த பயம் இருக்குல்ல? இருக்கு, நிறைய இருக்கு. இந்த பாரு, இதையெல்லாம் கழுவி என் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு ஒழுங்கா வீடு போய் சேரு. புரியுதா? எனக்கு மேட்டிக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். கைய பிடிச்சவகிட்ட ஒரு பொய்ய சொன்னதுனால இப்ப ஏணி பிடிக்கிறவங்கிட்ட பயப்பட வேண்டி இருக்குது. என் தலை எழுத்து. என்னடா ஹோட்டல் ரூம்ல நம்ம உறவே வந்து நிக்குதேன்னு பாக்குறியா? மாமா, இவ மாமா சித்தப்பான உறவு சொல்லிகளை கூப்பிடாது. என் அண்ணன் பொண்ணு செத்து போயிட்டார், முடி பண்ணிட்டு. சித்தப்பா, எங்க அப்பா பட்ட கடன் அடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம தான் நான் இந்த பாவத்தை செய்யறேன். இப்படி சம்பாதிச்சு கடன் அடைக்கிறத விட கிணத்துல சாகலாம். சித்தப்பா, பெரியப்பா. சிச்சி, என் முகத்துல முழிக்காத. உனக்கு எங்களுக்கு எந்தவித உறவும் இல்லை. உன் சாவு செய்தி கூட இந்த வீடு தேடி வரக்கூடாது. செத்து சொல்ல. வாங்கம்மா. ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல கண்ணம்மா, தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் வீட்டுக்கு கொடுத்துட்டேன். போய் மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம், நீ வீட்டுக்கு போயிட்டு காலையில வா. அம்மா, கண்ணம்மா சொன்னதை செய். பாவத்தொழில சம்பாதிச்சு பட்ட கடன் அடைக்கிறத விட பாவம் கணத்தை வந்து சாகலாம். இன்னையோட என் அக்கா பொண்ணு செத்து போயிட்டான், நான் முடிவு பண்ணிட்டேன். என்னையோட உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு அத்து போச்சு. உன் சாவு செய்தி கூட எங்க வீடு தேடி வரக்கூடாது. இப்படி வாழ்றதோட செத்து தொலைக்கிறான், இப்படி வாழ்றதோட செத்து தொலைக்கிறான். கடனை தீர்த்துட்டு தான் உன்னை கையில் எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இப்பவே எனக்கு தேவைப்பட்டுட்ட.
நின்னுகிட்டு இருந்தேன். ஏம்மா, இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய உங்களுக்கு எப்படிமா மனசு வந்தது? கண்ணம்மா, இந்த காரங்களே என்ன கேவலமா பேசினதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? இன்னைக்கு உபதேசம் செய்யற உறவுக்காரங்க அன்னைக்கு உதவி செய்ய வந்தாங்களே, அந்த நன்றி கேட்டவங்க வார்த்தையை கேட்டு நீங்க ஏமா வருத்தப்படுறீங்க? எனக்கு தெரியுமா, நீங்க ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறீங்களே, இந்த உடம்ப வளர்க்கவா இல்ல உங்க அப்பா பட்ட கடனை அடைக்க? அம்மா புவனா, வாங்கய்யா, வாங்கம்மா, உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்லம்மா, என் மக மங்களத்துக்கு ஒரு வரன் பார்த்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை தான் உங்க அப்பாவுக்கு கடனா கொடுத்தேன். இப்ப நீ இருக்கிற நிலைமைய பார்த்தா கேட்க மனசு வரல, கேட்காம இருக்கவும் முடியல. என்ன பண்றது, பொண்ணை பெத்துட்டனே. ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன எனாமாவா கேக்குறீங்க? கடனா கொடுத்ததை தானே திருப்பி கேக்குறீங்க. எப்ப கல்யாணம் வச்சிருக்கீங்க? அதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குமா. இருந்தாலும் பெரிய தொகையா இருக்கே, அதனால முன்கூட்டியே சொல்லி வைக்கலான்னு வந்திருக்கோம். கவலைப்படாதீங்கம்மா, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன், தைரியமா இருங்க. நல்லதும்மா, அப்ப நாங்க வர்றோம். ஏற்பாட்டை பண்ணிட்டு கடதாச்சு போடுறோம்மா. இருந்து சாப்பிட்டு போங்களேன். இருக்கட்டும்மா, அடுத்த முறை வரும்போது சாப்பிட்டா போச்சு. இவங்க நாத்தனார் வீடு வரை போக வேண்டி இருக்கு. வர்றோம்மா. சரிங்க, வரமா. சரிம்மா. அம்மா, இதுதான் டெலிபோன் நம்பர், போனா நம்பர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 1 ரூபா 50 பைசா உனக்கு, 50 பைசா போன் பண்றதுக்கு. இன்னும் அரை மணி நேரத்துல உன் போனை எதிர்பார்ப்பேன். போ. இல்லம்மா, இந்த பக்கம் வந்தேன். காபி சாப்பிடணும்னு ஆசை வந்தது. காபி சாப்பிடணும்னா இங்கதானே வரணும். தங்கச்சி வீட்டுல உங்களுக்கு இல்லாதயா? இருங்க, ஒரே நிமிஷத்தை கொண்டு வர. 1 நிமிஷம் வேணாமா, நீ ரொம்ப லேட்டா 6 அமர வரலாம். சரி, வா வா வா. ஆட ஊட்டி வா. ஆண்டவனே, அடிக்கிற மணி 5 நிமிஷம் முன்னால் அடிக்கப்படாதான். இவன் 50 பைசா பாக்கெட்ல போட்டுட்டானா இல்ல சுத்துறானா? சுத்துவான் 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 சுத்துவான். கெட்டிக்கார பையன் சுத்துவான். தம்பி வா 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 வா. அதான் வந்துட்டேனே, நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா உடனே கழுத்து இழுத்துக்குதே. ஏன்? ஒண்ணு இல்ல, இங்க உட்கார்ந்து இருக்கிறமே சும்மா அப்படியே இந்த கம்பி எல்லாம் கனெக்ட் பண்ணலான்ட்டு. அப்படியா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, உங்க கூட சேர்ந்தே கணக்கு பண்ணணும். எப்பா கணக்கு பண்ற வயசா இது? போப்பா போ போ, போய் சுட சுட காப்பியை குடிச்சிட்டு வா. வர வழியிலேயே சாப்பிட்டேனே. சரி, போய் முகத்தை கழுவேன். ஆபீஸ்லயே கழுவிட்டேனே. சரி, பொட்டியெல்லாம் கொண்ட உள்ள வையன். என்ன பொல்லாத ஆசையா இருக்குது, கடந்துட்டு போட்டமே. சரி, இந்த சொக்காயாவது போட்டு வேற போட்டு வா. எனக்கு இருக்கிறதே ஒரு சொக்காதான், மீதி எல்லாம் லாண்டரியில போட்டேன். ஆட போய் ஆசையா போய் சம்சாரத்தை பார்த்துட்டு வாயன். என்ன சரி பாக்குற முகர கட்டேன், அது சினிமாவுக்கு போயிருக்குது. சரியப்பா, பூட்டெல்லாம் சரியா பூட்டிக்கான்னு இழுத்து பாரு. ஒரு சந்தேக பேர் படி 3 வாட்டி தொங்கியே பார்த்திருப்பான். அரிப்பு மணி அடிக்குது. மணி அடிச்சா ஓடி வருதா? ஜெயில் கைதியா? மணி அடிக்குது. உங்களுக்கு அந்த அவங்களே கூப்பிடுவாங்க. அரிக்குதுன்னு சொன்னீங்களே, இந்த அரிப்பே நீ தான். என்னது? டெலிபோன் மணி அடிச்சோன்னு தலை தெரிக்க ஓடுறான். ஏங்க போன் 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 ஒண்ணு வரலையே. ஐயோ, இப்ப பெல் அடிச்சுட. அது ஏதோ ராங் நம்பருங்க. இல்லம்மா, என்னதான் போட்டிருப்பாங்க, சரியா கேட்டியா? ஏங்க, உங்களுக்கு போன் வந்தா நாங்க கூப்பிட மாட்டோமா? அதுக்கு ஏங்க இப்படி வேர்க்க விறுவிறுக்க இந்த வயசான காலத்துல ஓடி வரீங்க? மெல்ல பார்த்து படி இறங்கி போங்க. எனக்கு வயசாகி போச்சுங்கிறாட, அது இந்த வீட்டுல இருந்து சொல்லிவிட்டாரு. ஏண்டா மடையா, ஒரு டெலிபோன் பண்ண சொல்லிட்டு நாய் மாதிரி பாத்துக்கிட்டு ஏன்டா அவ்வளவு லேட்டு? அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க கொடுத்த 50 காசை டெலிபோன் பெட்டியில போட்டு சுத்தன. எந்த தெருல போய் சுத்தின? நீங்க கொடுத்த நம்பர் தாங்க, ஒரு சத்தமும் வரல. அடப்பாவி, சத்தம் வந்த பிறகு தானடா காசு போடணும். அது அப்பா சொல்லிருக்கீங்கன்னா, இப்ப அந்த 50 காசை நீங்க தின்ன பாடல, நான் தின்ன பாடல. அநியாயமா அந்த டெலிபோன் பெட்டி தான் தின்னுச்சு. வயிறு எரியுது. வா, அந்த டெலிபோன் போட்டி நீ போட்டு மூடுங்க. அதுவும் பேச அண்ணே, காஃபி. வந்துடு, நாளைக்கு உதைக்கிறேன் உன்னை. இம்மாம் பெரிய ஆளுக்கு தம்மா தூண்டு சிஷ்யனா? அதுவும் சில்மிஷத்துக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும், இனிமைய 2 கண்ணுல 1.5 கண்ணு உன் பேர்ல தான். அம்மா ராதா, வாங்கய்யா.
உட்காருங்க. மீனா கூப்பிடுறேன். சரி. மீனா 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 இல்ல, வெளியே போயிருக்கா. என்ன ராதா? மீனாவை தேடி அவங்க அப்பா வந்திருக்காங்க. அப்படியா? வாங்கய்யா. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வரேன். மீனா எங்கம்மா? மீனா வெளியே போயிருக்கா. வெளியே போயிருக்காளா? ஐயா, வர வர மீனா போக்கு சரியில்லை. என்னம்மா சொல்ற? அவ நம்ப கூடாத ஒரு ஆளை நம்பி. நம்ப கூடாத ஆளை நம்பி? மீனா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வீக் யூ ஆர் ஃப்ளைங் டு US. ஓகே? Thank you. Bye. Bye. அப்பா, படிச்சது போதும், ஊருக்கு புறப்படு. அப்பா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. ஜெயம்மா, ஜெயம்மா, உங்களுக்கு ட்ரங்கால் வந்திருக்கு. ஹலோ, நான் சிவகாமி பேசுறேன். யாரு? அண்ணனா? என்னண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? ஆஹா, அப்படியா? மீனா எப்படி இருக்கா? உன் மருமக மீனாவை பத்தி கேக்குறியா? அவ நல்லாத்தான் இருக்கிறா. ஆனா அவ படிச்ச படிப்பு தான் அவ்வளவு நல்லதா படல. ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் மருமக ரொம்ப கெட்டிக்காரி, நிச்சயம் பாஸ் பண்ணிடுவா. அவ ரொம்ப கெட்டிக்காரின்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை இப்ப எனக்கு அடியோட போயிடுச்சு. அதனாலதான்மா உடனடியா முத்துவுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடத்தலாம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். செஞ்சுட்டா போச்சு. மீனா படிச்சு பட்டம் வாங்கி வேலைக்கா போக போறேன். நீ சொல்றது சரிதான். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம், என்ன ஏதுங்கிற விஷயத்த நான் நேர்ல வந்து சொல்றேன். மச்சாங்கிட்டையும் முத்துக்கிட்டையும் விஷயத்தை சொல்லிவேன். சரி. நழுவ விட்டுச்சேடா சார். மீனா நம்ம கையை விட்டு நழுவி போயிட்டா சார். என்ன? மீனா நழுவிட்டாளா? ஆமா சார். அவ அப்பாவுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு அவளை ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. கை கிட்டது வாய் கிட்டாம போயிடுச்சு. கவலைப்படாதீங்க சார். நான் விரிச்ச வலையில இருந்து எந்த மீனும் தப்புனது இல்ல. இந்த மீனையும் தப்ப விட மாட்டேன். ஏண்டா குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற? மச்சான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல. இப்ப என்னப்பா என் கல்யாணத்துக்கு அவசரம்? நான் ப்ரொஃபஸர் ஆனதுக்கு அப்புறம் வச்சுக்கலாமே. முத்து, நீ சொல்றது சரிதான். ஆனா எதிர்பாராத விதமா என் நெஞ்சில ஒரு வலி ஏற்பட்டு போச்சுப்பா. ஏன் மச்சான்? ஓ நெஞ்சுதான் நல்ல நெஞ்சாச்சே, திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு? மாப்பிள, அப்படித்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு இப்ப எனக்கே புரியல. ஏன்னு அப்படி சொல்றீங்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்காக நம்ம நெஞ்சு அவருக்கு கொடுக்க முடியுமா? அவர் பேர்லயே அவருக்கு நம்பிக்கை இல்ல. அவர் நினைச்ச காரியத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே. என்னடா சொல்ற? பெரியவங்களா பார்த்து நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஒத்துக்கிட்டான் மச்சான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆயா, ஆயா, சீக்கிரமா கல்யாணத்தை நடத்த சிவகாமி மாப்பிள்ளையை சம்மதிச்சுட்டாங்க. நான் போய் முகூர்த்த நாள் குறிச்சிட்டு வரேன். இதை கொண்டு போய் மாறினவை. இனிமே நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. ஆயா, அது இங்க வச்சுட்டு ஒரு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வரேன். ஹலோ ஹலோ, மோகனா, நான் மீனா பேசுறேன். ஹலோ மீனாவா? என்ன சொல்லு. என் சம்மத்தம் இல்லாமலே எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா மோகன், உங்களை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. கவலைப்படாத மீனா. கல்யாண தேதியை மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. முகூர்த்த நேரத்துக்குள்ள நாங்க வந்து அந்த கல்யாணத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன். நிச்சயமா நம்பலாமா? என்ன நம்பினவங்களை நான் எப்பவும் கைவிட மாட்டேன். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கிறேன். ஆளு வருது, கல்யாணத்துக்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்றேன். வாங்க 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 வாங்க.
சொன்னதே அந்த யாரு பட்டணத்துல மீனா கூட சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்க அந்த பையனா? அதே மோகன் தான் இங்க வந்திருக்கிறான். பாரு, பச்சை புடவை கட்டிக்கிட்டு ஒரு அம்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கு பக்கத்துல கிருதா வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் தான். ஏன் வந்திருக்கான்? அதுதான் எனக்கும் புரியல. இதுல ஏதோ திட்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீ அவன் மேல ஒரு கண் வச்சு போ. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, வாமா. ராஜாதிராஜாய பிரசைக்யதாயினே நமோ வயம் மை ஸ்ரவணாய குண்மஹே ஸ்வவே காமாம் காமகாமாய மஹ்யம் ஆமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது சுபே ராஜ வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः பவசேவ ஸ்ருத்தீனோ பர்வசேவ ஸ்ருத்தீனோ அக்ரசேவ ஸ்ருத்தீனோ திவசேவ ஸ்ருத்தீனோ பவசேவ ஸ்ருத்தீனோ மாங்கல்யதேவதாம் சுமாரப்போஜானுதாம் சமர்ப்பயாமி மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவனகேதுனா லாபம் சததம் சதம் சம்வத்சரம் தீர்க்கமாயு ரோஜனோ ரோஜமான சோபனோ சோபமான கல்யாண. மீனா, அம்மா எங்க ஓடுற? ப்ளீஸ் என்ன தொடாதீங்க. மீனா, என் விருப்பத்துக்கு மாறா இந்த கல்யாணம் நடந்திருக்கு. உண்மையாவா? ஆமா, எங்க அப்பா தன் விருப்பத்துக்காக கல்யாணங்கிற பேர்ல என் வாழ்க்கையை பலி வாங்கிட்டாரு. அப்படியா? அப்ப ஏன் இந்த கல்யாணத்தை நடக்க விட்ட? தடுத்து நிறுத்தத்தான் நினைச்சேன். ஆனா நான் நம்பின தெய்வம் என்னை கைவிட்டுடுச்சு. நம்ம குடும்பத்திலே நீங்க ரொம்ப கண்ணியமானவர்ங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு நான் நினைக்கிறேன். மாமா, மீனாவுக்கு விருப்பம் இல்லாத அந்த கல்யாணத்தை எதுக்காக நடத்தினீங்க? முத்து, எப்படி அந்த விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? மீனா படிக்காதவளா இருந்திருந்தா தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்திருப்பான். அவ படித்தவளாச்சே, அதனாலதான் தன்னுடைய மனசுல இருந்து நேரடியா சொல்லிட்டான். முத்து, கொஞ்சம் மெதுவா பேசுப்பா.
மீனா ஆசைப்பட்டவன் பல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு தெரிஞ்சப்புறம் எப்படி பையன் பொண்ணு அந்த பழங்கடத்துல தள்ள முடியும்? அதுக்காக உண்மையை மறைச்சு என் வாழ்க்கையை பாழாக்கணுமா? முத்து, அந்த கெட்ட எண்ணத்துல நான் இந்த காரியத்தை செய்யலப்பா. என் குடும்பத்துக்கு ஏற்பட இருந்த அவமானத்திலிருந்து என் தங்கச்சி மகன் நீ எங்களை எல்லாம் காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில தான் அப்படி செஞ்சேன். உங்ககிட்ட அந்த உண்மையை சொல்லாது என்னுடைய தப்புத்தான். அதுக்கு நீ தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா என் பொண்ணை நீ இங்கே விட்டுட்டு போயிடலாம். அம்மா அம்மா அம்மா, என்னப்பா? இன்னைக்கு சாயந்தரமே நம்ம ஊருக்கு புறப்படுறோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. மீனா, நீ புறப்படுறதுக்கு ரெடியா? வாமா. முத்து, முத்து, என் குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டப்பா. முத்து.